வேல்முருகன், இந்த புவிசார் குறியீடு கிடைச்ச பலாப்பழத்துக்கு நன்றி மட்டும் சொல்லணும், கேள்வி கிடையாது. சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் குறிப்பிட்டது போல் உலகளாவிய சுவைமிக்க எங்கள் பண்டூட்டி செம்மண் பூமியில் விளைகிற பலாப்பழத்திற்கு நீண்ட நாட்களாக புவிசார் குறியீடு கேட்டிருந்தேன். அதை தந்த வேளாண்மைத்துறை அமைச்சர், அதோடு முந்திரிக்கும் கேட்டிருந்தேன், அதையும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சரும் தந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றியை சொல்லி மாண்புமிகு அமைச்சர் ஒரு நிமிஷம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பலாப்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளும் அதுபோன்று என் பகுதியில் கொய்யா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அது விநாயகன் 158 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ், மாண்புமிகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை போதும் இல்ல அந்த அமைச்சர் சொல்லி சரி கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அது 2 நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 நாட்கள்ல பலாப்பழத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல, எங்க பகுதியில் விளையாட கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல. ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் முன் வந்திருக்கிறார்கள். அப்படி முன்வந்த விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்கள் மானியத்துடன் கூடி அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள். அந்த அரசு ஊக்குவிக்கிறது. என்னுடைய விவசாயி பண்டுட்டி விவசாயி எழில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் 15 லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்புக்கு நம்பி வந்து அந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். வேளாண்மை துறை அமைச்சர் வந்து பார்த்து சென்றிருக்கிறார். நம்முடைய நெய்வேலி சட்டமன்ற பழத்தை மதிப்பு கூட்டு பொருளாக்கணும்னு கேட்டுக்க மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதும்